அன்பர்களுக்கு வணக்கம். மிதுன ராசி அன்பர்களே, நீங்கள் தன்மானம் மிக்கவர்கள், சொன்ன சொல்லை காப்பாற்றுபவர்கள், நீதிமான்கள் மற்றும் தொடர் முயற்சியால் முன்னேற்றம் காணக்கூடியவர்கள். புத்திசாலித்தனம் மற்றும் கற்பனை திறன் உங்களிடம் நிறைந்திருக்கும். சமூகத்தில் உயர்வான நிலையை அடைய வேண்டும் என்ற எண்ணத்துடன் சிறப்பாக செயல்படுவீர்கள். உங்கள் ராசி அதிபதி புதன் பகவான். புதன்கிழமைகளில் சிவபெருமான் வழிபாட்டை தொடர்ந்து செய்து வருவதன் மூலம் நன்மைகளையும் நல்ல முன்னேற்றத்தையும் பெற முடியும். சிவனின் பரிபூரண அருளை புதன்கிழமை வழிபாட்டின் மூலம் பெறலாம். இந்த மாதத்தில் நீதிமானான சனி பகவான் அவருடைய வக்ர நிவர்த்தியை அடையப் போகிறார். இது ஒரு அரிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. சூரியன் 16ஆம் தேதி வரை உங்கள் 5ஆம் வீட்டில் பலவீனமான நிலையில் சஞ்சரிப்பார். 16ஆம் தேதிக்கு பிறகு சூரியனால் நல்ல பலன்கள் உண்டாகும். புதன் 21ஆம் தேதி வரை 6ஆம் வீட்டிலும் அதன் பிறகு 5ஆம் வீட்டிலும் சஞ்சரிக்கிறார். மாதத்தின் பெரும்பகுதி புதன் உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறார். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமர்ந்திருக்கிறார் குரு பகவான். சுக்கிரன் 26ஆம் தேதி வரை கன்னி ராசியில் பலவீனமான நிலையிலும் அதன் பிறகு 5ஆம் வீட்டில் வலுவான நிலையிலும் சொந்த ராசியில் சஞ்சரிப்பார். இந்த கிரக அமைப்புகள் பெரும்பாலும் மிதுன ராசிக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைந்துள்ளது. பணியிடத்தில் சக ஊழியர்களுடன் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் நீங்கும். உங்களுக்கு நல்ல ஆலோசனை அளிப்பவர்கள் கிடைப்பார்கள். குரு பகவான் வலுப்பெறுவதால் நல்ல செல்வம், செல்வாக்கு மற்றும் சிறந்த தலைமை பண்பு தானாகவே வந்து சேரும். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தலாம். நீங்கள் எவ்வளவு உழைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றத்தை நிச்சயம் பெறலாம். வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் நினைத்த விஷயத்தில் நன்மையையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய வாய்ப்பு உள்ளது. செல்வம் மற்றும் செல்வாக்கு நல்ல ஒரு செல்வாக்கு தேடி வரும். எதிர்காலத்திற்கான சேமிப்பை உயர்த்தி கொள்ளக்கூடிய அமைப்பு உள்ளது. கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு உருவாகும். எதிர்பார்த்த உதவி தக்க சமயத்தில் உண்டாகும். பொதுவாக உங்கள் மனநிலை எப்போதும் ஒரே மாதிரியாக இருக்காது. அடிக்கடி மாறுபட்ட தன்மை கொண்டிருக்கும். நீங்கள் மற்றவர்களுடைய வாழ்வில் அவர்களுக்கு ஆலோசனை கூறக்கூடிய இடத்திலும் மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய திறமை வாய்ந்தவர்களாகவும் இருப்பீர்கள். சரியான திட்டமிடல் இருந்தால் பல விதத்திலும் நீங்கள் வெற்றியை சுவைக்கலாம். இந்த மாதம் முதல் இனி வரக்கூடிய காலங்களில் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களை முழுமையாக எதிர்பார்க்கலாம். கவனிக்க வேண்டிய விஷயங்கள்: சூரியன் பலவீன நிலை நவம்பர் 16 வரை 16ஆம் தேதி வரை நீங்கள் கவனமாகவும் முன்னெச்சரிக்கையுடனும் செயல்பட்டால் நல்லது. சுக்கிரன் பலவீன நிலை நவம்பர் 26 வரை. இந்த காலகட்டத்தில் சில நல்ல பலன்களும் கிடைக்கும் என்றாலும் 26 தேதி வரை நீங்கள் கவனமாக இருப்பது அவசியம். கணவன் மனைவி கலத்திர விஷயத்தில் திருமண உரை செய்ய வேண்டிய வழிபாடு மற்றும் பரிகாரம்: சிவபெருமான் வழிபாடு. புதன்கிழமைகளில் சிவபெருமான் வழிபாட்டை தொடர்ந்து செய்து வாருங்கள். சூரிய வழிபாடு. பரிகாரம்: இந்த மாதம் வரை இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர பரிகாரமா? சூரிய உதயத்திற்கு முன்னாடி எழுந்து குளித்து முடித்துவிட்டு குங்குமம் கலந்த நீரை சூரிய பகவானுக்கு சமர்ப்பணம் செய்வதன் மூலம் நல்ல பலன்களை பெறலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்கள் மிதுன ராசியாக இருந்தால் அவர்களுக்கும் பகிருங்கள். மேலும் இது போன்ற தகவல்களை பெற மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.